அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அவன் உன்னை கொல்லணும்னு எண்ணம் கிடையாது, அந்த சொத்துக்காக உன்னை கொல்லணும்னு எண்ணம். அதான் நான் என்ன சொல்றேன், சொத்து யாருப்பா தள்ளிடு, உன்னை எவனும் எதுவும் செய்ய மாட்டான். நீ டீ கால உட்காந்த விட உன்னை எவனும் கவனிக்க மாட்டான், டீ வாங்கி தர மாட்டான். சொத்தெல்லாம் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் டீ கால உட்காந்து ரோடு இருக்குன்னா அது செய்யி, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ்வளவுதான். இந்த உடல் உயிர் மூச்சு ஆவிமே என் மனைவிக்கு சொந்தண்டா. இந்த நாடு ஒரு கேடா தெய்வமே, இந்த சொத்தை என் மேல எழுதுற, உனக்காகவே நான் வாழ்கிறேன். நீ இந்த சொத்தை எழுதிட்டு நான் அந்த காலுக்கு செருப்ப நான் இருப்பேங்க. தெய்வத்தை பாடுறா, அவன் போயிருந்தாலே நலாயினி. அவ எதுக்கு கணவனதான் தலையில சுமந்தா. ஐயோ, நேத்து கக்கா மேட்ச் நடந்தது. இருக்கட்டா, என் தெய்வம் எது மேட்சால எனக்கு அமிர்தண்டா. பூன்றாண்டி கேவன் சீமா. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் உலகில் மனிதன் இல்லை. பணம் பந்தியிலே மனைவியினால் தேடக்கூடிய மணிமாறன் ஊழல் சாசனம் யாதனை. எனது மனைவி இளையமணி சாருக்கு நாடு நகரம் அனைத்துமே சொல்ல சாருமதி. எனது மனைவி சாருமதிக்கு இந்த நாடு நகரம் அனைத்துமே உனக்கு சொந்தம். இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கு வரை உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். இப்படிக்கு மணிமாறன் சொத்தை விலங்கத்துல எழுதி வச்சிட்டேன். ஏய், நீங்க ஆழத்து கீழே தான் நுழைவீங்க, நான் கோலத்திலேயே நுழைகிறேன். நிறைய பேர் இந்த சொத்தை விலங்கத்துல எழுதிடுறாங்க. அவன் பார்த்தது கோமன் இடம் தான் இருக்கும், அவன் பார்த்தது நாளைக்கு நடப்பான் கேஸ் போட்டு. உயிரோடு இருக்க வரைக்கும் தான் எனக்காமே. ஆமா ஆமா, செத்து போயிட்டா அவர் பொண்ணு. அவர் அப்படி எழுதுவாருன்னு எனக்கு தெரியும். நான் அவரா கூட நிக்கிறேன்னு எனக்கு தெரியாதே. அதுக்குதான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல அவர் சொத்து விவரம் எழுதிக்கிறார், கீ பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறார். மேல் பேப்பர் கீ சிட்டு சொத்து விவரம் மொத்தம் நம்ம எழுதிக்கிறோம். அப்ப எனக்கு தானே மொத்தம் உனக்கு ஃபுல் பண்ணிடுறியா? நானு எனக்காக செய்டு, எனக்காக செய்டி செல்லம். ஓ, நான் செய்வேமா? நான் செய்வேன். 2 பேப்பர் இருக்குது. நிஜமாவா? கீழ்ச்சி ஆமாண்டா, அப்புறம் கிடைக்காது. சரி, அந்த கையனுக்கு பால் குத்து படுக்க வச்சு வந்துடுறேன். ஐயோ, படிக்க வைக்காத. எப்பவுமே படிக்க வச்சுனா இருந்தாலும் மூசிக்கனா கேஸ் போட்டு திருப்பி வாங்கிக்குவான். அதுக்கு அதனால ஒன்னு அடங்கினா ஒன்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியல, போட்டலிட்டு. ஐயோ தேவையில்லை. ஐயோ, கிழமை வயசான கட்ட போய் சேர்த்து அது கணக்கு நம்ம மேல வராது, எம்ம மேல தான் வரும். போட்டலு உண்மையாவா? வயசு அந்த கணக்கு கிடையாது. போங்கோயிலே
அடி தரங்கட்ட நாயே, நான் உன்னை கலையை மிதித்து உனக்கு நான் இந்த நாட்டியக்காரியா வந்தால் நமக்காக நாட்டியை எழுதி கொடுத்து என்னை நீ காலால் மீது கொடுத்தாய். ஏய், பெண்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமாடி? எப்படி இருக்கணும்? போடப்பட்டு இருக்கணும். பெண்கள்லாம் கால் மேல் கால் போடக்கூடாது. அவள் எவ்வளவு ஒருவள் கால் மேல் கால் போடுகிறாளோ அவள் வயிற்றிலே கருதரிக்காது. அம்மா எட்டரை கழிச்சுக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த கேவனுக்கே ஒரு புள்ள நின்னுச்சா? நான் உட்கார வைக்கத்தான கால் நோவு இருக்காது. நின்னுச்சு உட்கார வைக்கத்தானே. டேய், அவளுக்கு பிள்ளையா பிறக்கும். அவள் நல்லவளா இருந்தா பிறக்கும். அவள் ஒரு நாடுவாடிடா. போறக்கும் நீர் வரைக்கும் போறக்கும். எங்கிருந்து அந்த வயவா? டேய், அது உன்னை சொல்லி தவறில்ல. நீ நல்லவளா இருந்தா உனக்கு பிள்ளை பிறக்கும். குக்களை விடுத்து கூண்டில அழைத்து மிக்கதோ மஞ்சள் பூச்சி மிகு மனம் வீசினாலும் அது குக்களோ குக்களோ வாழ வளைத்து கொண்டாடி போகும். நாயே, நீயா உன்னை நாயின் சொல்றாரு. அடி படுவார். நான் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்து உன்னை திருமணத்தை முடிக்க. எங்க அம்மா பால்னே நினைக்க மாட்டாங்க. உடனிருந்தே கொள்ளும் வியாதி நீதாண்டா. நீ தாண்டா பால நினைப்பனாலாம் வேற இல்ல. இது அரசர் என்ற ஆலமரம். இந்த மரத்தின் கீழ் எந்த மரமும் உழைக்காது. நீ நினைக்கலாம் அந்த நாட்டை ஆளலாம், அது ஒருபோதும் நடக்காது. சொத்தோடு ஏண்டாயிருங்க. எந்த சொத்தை எவன் கண்டான்? சொத்துக்காக ஆசைப்பட்டு வந்த நாய்களே, என்னை குடியாராக்கிறார். மதுமயக்கத்தில் திருமணத்தை முடித்து வைத்தார். நான் உன்னை கொண்டு விடுவேன். அந்த இனத்திலே பிறந்தவன் அல்ல. நான் யார் தெரியுமா? மகாபாரத்திலே மகாவீர பீஷ்மன். ஏன் தன்னுடைய தந்தைக்காக இன்பத்தை துறந்து சந்தனு மன்னனுக்கு திருமணத்தை முடித்து வைத்தான். அன்று தேவரெல்லாம் பூமாரி போய்தார்கள். நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன், நீ ஒரு மகாவீர பீஷ்மன். நீ நினைத்தால் தான் உயிர் போகும் என்று உரைத்தார்கள். அந்த இனத்தில் பிறந்தவன் தான் நான். தவறே செய்ய எனக்கு தண்டனை கொடுத்து விட்டீர்கள். ஆனால் நாட்டை ஆளாமல் நாடோடி நாய்களே, இதுவரை அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. தர்மம் தான் தலைக்கும். வாய்மையா வெல்லும், வாய்மையா வெல்லும், வாய்மையா வெல்லும். அதர்மம் எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல ஏத்து. ஏப்பா ஓ, இவ்வளவு வேலை செஞ்சுக்கிற மாதிரி 2 லட்சம் ஏத்துமா. நன்றி கட்ட பையன். சரக்கு ஊத்திக்கிறேன், படு போட்டுக்கிறேன், உன் காலத்துக்கு போட்டுக்கிறேன், ஐதுக்கிறேன், கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். அதனால இப்போ பத்தத்தை எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிறேன். அது இல்லாத அவர் கொலை பண்ண கூட இருந்துக்கிறேன். 2 லட்சம் ரூபாய் போட்டு. மனசாட்சி இல்லாத பேசாதடா மண்ணாங்கட்டி. மனசாட்சியோட தான் பேசுறேன். வாயே, நேத்து கூட தான் ஒரு கப் டீ 2 போண்டா 4 வடை வாங்கி தரல. போண்டா வடக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா கொலை பண்றது அவ்வளவு சீப்பா போச்சு. அட பாவிங்களே, இன்னொரு 2 லட்சம் வராது. கிடையாது 2 லட்சம் போடு. அடார்பார்ல தார் காசுன மூஞ்சி, அம்மா சமாதி என்ன உடுக்கடிச்ச மூஞ்சி, மெயின் ரோட்ல தேஞ்சு போன மூஞ்சி. டேய் சின்ன மூஞ்சி போடா. அடி தேவடியா, எவ்வளோ வேலை செஞ்ச, இதுக்கு 2 போண்டா 2 வடையா? ஏய் தேவடியா, உன்னை சும்மா விட மாட்டேன். என்னால தான் உனக்கு சாவு. சரி பரவாயில்ல, அந்த தளபதி எங்க போய் மேலே கேள்வி கேட்டதா இருப்பான். அவனை இட்டுன்னு வந்து அவன் கையால் உன்னை போட வைக்கல நான் எஜமா இல்லை. சரி இருக்கட்டும், இனியில இந்த நல்லவன் நான் மாறிடுறேன். ஜெயில ஒருத்தங்கிறான், அவனை காப்பாத்திட்டு போயிடுறேன். தவறுக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். காலம் முழுவதும் சிறைச்சாலை ஆடப்பட்டு கிடக்க வேண்டுமா? இறைவா, இது என்ன எதுவும் பண்ண மாட்டேன் பாப்பா, நான் திருந்திட்டேன். திருந்துட்டீங்களா? ஆமா ஆமா. ஆமா, தளபதிங்க அந்த ஆள் இல்ல, அடிச்சு தேத்திட்டாங்க மாமாங்க. போயிட்டானா? மாமாக்கு அவனுக்கு சண்டை அடிச்சு தேத்தி ஓட்டாங்க. நல்லதா போச்சு. மன்னர் கூட உயிரோடு இல்ல. என்னாச்சு? மன்னர் கொலை பண்ணிட்டாங்க. அந்த சாரு தேவடியா, அவங்க அப்பேர் பட்டாங்க. ரவுடி மாரி அவன், ரவுடி மாரி அவன். 10 பேர் சமாளிப்பாவும். 10 பேர் சமாளிப்பாங்க. 10 பேர் சுத்தி நின்று அடிப்பாவும். அப்படியாப்பட்ட ஆளு அவன். அதனால அவ ஒன்னு கொலை பண்ண வந்துக்கிறான். அதுக்குதான் நான் குறுக்கு வயல் வந்துட்டேன். காப்பாத்த வந்துட்டேன். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறேன். அவளுக்கு தெரிஞ்சா என் உயிர் போடும். ரிஸ்க் எடுத்து காப்பாத்துறேன். எப்பனா என்ன பாத்தினா நான் காப்பாத்துறேன். நன்றிக்காக 2 இட்லி 1 வடை வாங்கி கொடுப்பா. அவள் தானே சாப்பிடுவேன். அவளுக்கு என்னால் சாப்பிட முடியும். சரி, யோசனை லவ் பண்ணி அந்தறாங்க அறையில் இருக்கிறாங்க. அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்போ போட்டாங்க, அவங்க காப்பாற்றி போயிடு. நான் நேரம் வசூல் தகவல் சொல்றேன். வந்து போ 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 போ. தளபதி வரணும்.
இருந்தாங்களா? ஆமா. நீங்க என்ன தவறு செஞ்சீங்க? உடைய முத்தாரத்தை நான் தான் களவாடினேன் என்று என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். அப்படி யார் சொன்னது அந்த மாதிரி? உடைய தந்தை தான் என்ன கேள்வி. இருந்தாலும் ஒரு விஷயம் என்ன என்ன தெரியுமா? விஷயம்? உடைய தந்தை இறந்து விட்டார்கள். எப்படி தந்தை இருந்தாரா? என்ன சொன்னீங்க? யார் அந்த மாதிரி பண்ணது அவரை? உடைய சிறிய தாய் தான் கொண்டு பாவியை கொன்னுட்டா? நல்லா இருப்பாளா? தளபதியார் இந்த நாட்டிலே கிடையாது. பாவி ஒழிஞ்சு போயிட்டா? உடைய தந்தை அடிச்சு விரட்டிட்டு இருக்கார். அப்படியா? ஒரு நாட்டு இளவரசி சந்தோஷமாக அரண்மனையில் ஆடி பாடி கொண்டிருந்தாங்க. ஆமாங்க. என்னை காதலித்தென்ற ஒரே ஒரு காரணத்தினால் உன்னை இந்த சிறையில் அடைத்து விட்டார்களே. என்ன செய்து எல்லாம் கேள்வி. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லு ரோசாப்பூ. காற்றில் ஆடும் மணியாரே, என் பாட்டு மட்டும் தெரியாதே. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரை சொல்லு ரோசாப்பு. காற்றில் ஆடும் தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக. மனசல்ல பந்தலிட்டு, மல்லி கொடியாக ஒன்றை விட்டேன். மனசல்ல பந்தலிட்டு மல்லி கொடியாக உன்னை விட்டு உன்னை கொலு வைத்து கொண்டாடினே. உன்னை நினைத்தாலே பூவாசந்தா. பாலே மேலே குத்தி பெண் கையில் போலே. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு உன் பேரை சொல்லு ரோசாப்பு. பாட்டு என் பாட்டு மட்டும் துணையாக. எப்படியோ விதின் வசத்தை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டோம். ஆமாங்க. கால நேரம் வரும்போது அவர்கள் படித்திருக்கிறார். ஷாபாஸ்! பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் கலப்பத்திற்கு செய்து கொண்ட தம்பதிகளுக்கு 2 செல்வங்களாக பிறந்தோம். மூத்தவள் மணிமேகலை, இளையவன் ஆள வந்தான். வாழ வழியின்றி, உண்ண உணவின்றி, இருக்க இடமின்றி வடநாட்டிலிருந்து தென்னாட்டை அடைந்தோம். ஒரு பகுதியாக மணிவரி நாட்டில் கண்ணன் ஆலயத்தில் தஞ்சமடைந்தோம். அப்போது இந்நாட்டு வண்ண நகர்வலத்தை முடித்து விட்டு வரும்போது என் அக்கா அழகை கண்டு திருமணத்தை செய்து கொண்டால் இந்நாட்டு வண்ணர் நாளொரு வேலை பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். என் அக்காவும் என் மாமாவும் உடல்நல குறைவால் நிறமாத கர்ப்பிணியாகி ஒரு பெண் குழந்தையை ஈண்டெடுத்து என் அக்கா மண்ணை விட்டு விண்ணுலகம் அடைந்து விட்டாள். அந்த பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்கி வேல்விழி என்று பெயர் சூட்டினேன். அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு வந்தோம். ஆனால் இந்த நாட்டில் ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால் இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று பல மனக்கணக்குகளை போட்டு பல திட்டங்களை வகுத்து மணிமுடி சுட்டிக் கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டேன். என்னால் ஒருவனால் செய்ய முடியாது என்று தெருவீதியில் நாட்டியம் ஆடிக்கொண்ட ஒரு நாட்டியக்காரியை என் அந்தரங்க காதலியாகி இந்நாட்டு மன்னனுக்கு திருமணத்தை செய்து வைத்திட்டேன். கிழக்கு மன்னன் மைத்துனன் என்று மாறாமல் மார் மீது எட்டு உதைத்தாள். ஆள வந்தானை தொட்டால் வாய்ந்ததா சரி போடு போடு ராஜா. கொஞ்சம் திரும்ப சோழகாட்டு பொம்மை நின்னுக்கிறேன். எனக்கு கோபம். ஏன் நானா பண்ண? கிழட்டு மன்னன் எட்டு உதைத்தான். ஆமா. வேடிக்கை பார்த்துக் நாங்க கொண்டு வேடி என்ன பண்ண சொல்ற? என்ன? நீ மச்சான் ஒரு மாமா உறவு- நீ கட்சிங்க ஒண்ணா கூட்டிட்டு உறவு முறை வேறு, பதவி வேறு. சரி அதை விடு. சார் உன்னை கூட்டினு சொல்லிக்கிறேன். என் அந்தரங்க காதலி ஆமா, ஆமா. புறப்படலாமா? வந்த உடனே என்ன பண்ண போறேன்? என்னடா இப்படி கேட்டு விட்டார்? கேக்குறேன். இந்த நாட்டை அடைய வேண்டும் என்ற நோக்கம். ஓ. நாட்டுக்கு மன்னர் ஆ. ஆள வந்தான் மட்டும்தான். அவ்வளவுதான். ஆ. அந்த சாரு அவள் யார்? ஆ. என் அருகாமையில் இருந்து ஆ. நான் தோளாளன வேலையை கரத்தால் அப்படின்றா? செய்ய. சரி நீ வா, நம்ம ஏற்பாடு பண்றோம். ஓடி 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 ஓடி. பரிதாரத்தை பூசிக்கொள்ள